நாங்க இப்ப பார்க்க வேண்டியது டெனிம் துணிகளை சாயமூட்ட பயன்படும். ஆகவே நாங்க சோடியம்னு சொன்னோம். ஆகவே அந்த சோடியத்துக்குரிய எழுத்து எம். சரியா? சோடியத்துக்குரிய எழுத்து எம். எம் எழுதினால் சரி. எம் அல்லது சோடியம் நீங்க எழுதணும். சரி, அடுத்து மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். இங்கே தரப்பட்டவற்றில் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒட்சிசன். முதலாவது நாங்க படிக்கிற முதல் 20 மூலகங்கள்லையும் ஆக கூடுதலா இருக்குது புளோரின். அதற்கு பிறகு ஒட்சிசன், அப்புறம் நைதரசன், அடுத்து குளோரின். சரியா? மின்னெதிர்த்தன்மை கிராஃப் எடுத்து பார்த்தா உங்களுக்கு சொல்லலாம். மின்னெதிர்த்தன்மை கிராஃப். அப்ப அதுல அவங்களுக்கு ஞாபகம் மின்னெதிர்த்தன்மை கிராஃப் ஆக கூடுதலாக இருப்பது புளோரின், அடுத்தபடியாக இருப்பது ஒட்சிசன், அதன் பிறகு இருப்பது நைதரசன். கிட்டத்தட்ட நைதரசனும் குளோரினும் கிட்டத்தட்ட ஒரே பெருமானம் 3ஐ கொண்டிருக்கும். அதனால FONCl இந்த 4ம் தான் மிக கூடுதல். ஃபோன் கோல் ஞாபகம் வச்சீங்கன்னா சரி. ஃபோன் கோல் இது 4ம் தான் மின்னெதிர்த்தன்மை கூடிய முதல் 4 மூலகங்களும். இதுல என்னும் சியலும் ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? ஆகவே Q அல்லது O. Q அல்லது O. இதுல கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை Q அல்லது O. மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். சரி, அடுத்த கேள்வியை நாங்க பார்ப்போம். குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டது. குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டது அப்படின்னா முதலாம் கூட்டமாக இருக்கும். முதலாம் கூட்டத்துல உள்ளது இதுங்க என்ன? எம் அல்லது சோடியம். எம் அல்லது சோடியம். சரி, ஷிமர் அனுப்பியிருக்கு. FNA என்று எழுதணும் அல்லது எம் என்று எழுதணும். சரியா? ஆகவே குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டது எம் அல்லது சோடியம். பாருங்க கீழே முதலாம் கூட்ட மூலகங்கள் அயனாக்கல் சக்தி குறித்த ஆவர்த்தனத்தில் முதலாம் கூட்ட மூலகங்கள் தான் ஆக கீழே இருக்கும். 8ஆம் கூட்ட மூலகங்கள் தான் அப்படியே மேலே இருக்கும். அயனாக்கல் சக்தி கூடிய நிலைமையில காணப்படும். சரியா பிள்ளைகள்? ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் இந்த கேள்வி எல்லாம் பார்த்துட்டோம். இந்த கேள்விகளுக்கான விடை உங்களோட விடைகளை செக் பண்ணி கொள்ளுங்க. முதலாவதுக்கு MN, இரண்டாவதுக்கு L, மூன்றாவதுக்கு Y, அடுத்ததுக்கு M, அடுத்ததுக்கு Q, அடுத்ததுக்கு M. சரியா? இந்த விடைகள் சரியா இருந்து இருக்காண்டு செக் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். LM என்பன ஒட்சிசனுடன் ஆக்கும் ஆக்சைட்டுகளின் அமில மூல இயல்புகளை தருக. பாருங்க, அமில மூல இயல்புகள். LO2 என்பது CO2. CO2 என்பது என்ன? அமிலமா மூலமா? CO2 அமிலம். சரியா? மழை நீரில் CO2 கரைவதனால் மழைநீர் பொதுவாக அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். சரியா? மழைநீர் பொதுவாக அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். அப்ப சாதாரணமாக மழைநீர் அமிலத்தன்மை கொண்டதாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதுல என்ன கரைஞ்சிருக்கு? 11ஆம் ஆண்டாக்கள் படிச்சிருப்பீங்க. அதுல CO2 கரைஞ்சிருக்கு. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு கார்பனீர் ஆக்சைடு அமிலத்தன்மையானது இந்த முடிவுக்கு வரலாம். சரியா? அப்ப அதுல இருந்து pH, மழை நீரின் pH பெருமான எத்தினன்னு சொல்லுங்க பாப்போம். 11ஆம் ஆண்டாக்கள் நீங்க 11ஆம் ஆண்டு பார்ட் 2ல கடைசி பாடம் படிச்சிருக்கீங்க. சாதாரணமாக மழை நீரின் pH பெருமானம் எத்தின? சமீஹா, வெரி குட். எத்தின? இன்னொரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சாதாரணமாக மழை நீரின் pH பெருமானம் 5.6.
சரியா? மழை நீரின் pH பெருமானம் அமிலம்னு சொன்னால் pH பெருமானம் 7ஐ விட குறைவாக இருக்கும். சாதாரணமாக CO2 ஒரு அமிலம் மழை நீரில் கரைந்திருப்பதன் காரணமாக மழை நீரின் pH பெருமானம் 5.6 காணப்படும். எத்தனை? 5.6. இதை விட குறையும் போதுதான், அதாவது வளிமண்டலத்துல நைதரச நீரோக்சைடு, கந்தக மூஆக்சைடு, கந்தக வீரோக்சைடு இந்த வாயுக்களின் செறிவு அதிகரிப்பதனால அவை நீரில கரைந்து சல்பூரிக் அமிலம், நைத்திரிக் அமிலங்கள் உருவாகுவதன் காரணமாகத்தான் அந்த மழை நீர் அமிலமழை, அமிலத்தன்மை அதிகரிப்பதனால் அமிலமழைன்னு அழைக்கப்படும். அப்ப அமிலமழையிட pH பெருமானம் 5.6ஐ விட குறைவு. சரி, அஞ்சா வச்சுக்கணும். pH பெருமானம் குறைய குறைய அமிலத்தன்மை அதிகரிக்கும். pH பெருமானம் கூட கூட அமிலத்தன்மை குறையும், அதாவது மூலத்தன்மை அதிகரிக்கும். வன் அமிலம் என்பது pH பெருமானம் 0, வன்மூலம் என்பது ஆக கூடுதலான pH பெருமானம் 14ஐ நோக்கி போகும். சரி, இப்ப நாங்க CO2 என்னது? இந்த கேள்விக்கான விடை கேள்விக்கு வாங்க. அமிலம், அமில ஆக்சைடு. முதலாவது உள்ளது அமில ஆக்சைடு. அப்ப இரண்டாவது என்ன? M2. M2 என்னங்க? Na2O, சோடியத்தின் ஆக்சைடுகள். சோடியத்தின் ஆக்சைடுகள் அது என்னது? மூலம். சோடியத்தின் ஆக்சைடு மூலம். அப்ப நீங்க சரியா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோடியத்தின் ஆக்சைடு மூலம். சரியா? அவங்க ஆன்சரை செக் பண்ணி கொள்ளுங்க. அதே நேரம் நாங்க பல முறை சொல்லியிருக்கு, புக்ல ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணை அமில மூலங்கள் சம்பந்தமான ஒரு அட்டவணை. அந்த அட்டவணையை எல்லாரும் கட்டாயமா பாடமாக்கணும். அதுல நீங்க கட்டாயமா தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டியது அலுமினியம் ஆக்சைடு என்னது? அலுமினியத்தின் ஆக்சைடு ஈரியல். அதுக்கு வலப்பக்கமாக உள்ளதெல்லாம் அமிலம், இடப்பக்கமாக உள்ளதெல்லாம் மூலம். இந்த Al2O3 என்பதை நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும். ஈரியல். சரி, ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, எல்லுடன் என்ன? கார்பன். கார்பனுடன் வை ஆக்கும் சேர்வை. வைன் என்ன? ஐதரசன். கார்பன் ஐதரசம் சேர் ஒட்சிசனுடன் தகனமுற்று சக்தியை வெளிவிடும். அதன் தகனத்துக்கான சமன்பாட்டை பூர்த்தி செய்க என்று இருக்கு. சரி, ஐதரோ கார்பன் ஒரு பாடம் படிப்பீங்க 11ஆம் ஆண்டாக்கள். அதுல நீங்க ஒரு பரிசோதனை ஒன்று பார்த்திருப்பீங்க. ஐதரோ கார்பன்கள் தகனம் அடைந்தால் அதுல கார்பனும் ஐதரசனும் இருக்கும் என்பதற்கான ஒரு யூக்குழாய் பயன்படுத்தி வர ஒரு பரிசோதனை இருக்கு. அந்த யூக்குழாயில தெளிந்த சுண்ணாம்பு நீர் காணப்படும். அது என்ன வாயு இனம் காண்பதற்கு எல்லாருக்கும் தெரியும். அது தெளிந்த சுண்ணாம்பு நீர். கார்பனீர் ஆக்சைடு பட்டால், கார்பனீர் ஆக்சைடை செலுத்தினால் தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். தொடர்ந்து செலுத்தினால் அது என்ன நிறமாக மாறும்? பால் நிறம் அற்று போகும். சரியா? தெளிந்த நீங்க வாயு தயாரிப்பு பாடத்துல படிச்சிருக்கீங்க. தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தினால் பால் நிறம் உருவாகும். தொடர்ச்சியாக நாங்க கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தினால் அந்த பால் நிறம் அற்று போகும். பால் நிறம் அற்று போவதற்கான காரணம் என்ன? அல்லது பால் நிறம் உருவாகுவதற்கு காரணம் என்ன? பால் நிறம் அற்று போவதற்கு காரணம் என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க பாபம். பால் நிறம் உருவாகுவதற்கான காரணம் என்ன? நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கு. இப்ப கார்பனீர் ஆக்சைடு வாயு செலுத்தும் போது பால் நிறம் உருவாகுவதற்கான காரணம் கல்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதனால் என்ன இருக்கும்? கல்சியம் கார்பனேட் நீரில் தொங்கல் நிலையில் காணப்படுவதனால் அது பால் நிறமாக மாறும். தொடர்ச்சியா நாங்க செலுத்தினால் அக்கார்பனீர் ஆக்சைடு
என்ன நடக்கும்? கல்சியம் கார்பனேட்டுடன் தாக்கமுற்று நீரில் கரையக்கூடிய கல்சியம் இரு கார்பனேட்டை தோற்றுவிக்கும். அப்ப கல்சியம் கார்பனேட், கல்சியம் இரு கார்பனேட், அது நீரில் கரையக்கூடியது. இதனால திரும்ப அந்த பால் நிறம் அற்று போகும். ஆகவே நாங்க பொதுவாக படிச்சிருக்கோம், கல்சியம் தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தினால் அது பால் நிறமாக மாறும் என்றும் அதுவரை தான் படிச்சிருக்கோம். நாங்க 10ஆம் ஆண்டுல தெளிவா படிச்சிருக்கோம், மேலும் தொடர்ச்சியாக செலுத்தினால் கார்பனீர் ஆக்சைடு கல்சியம் கார்பனேட்டுடன் தாக்கமுற்று நீரில் கரையக்கூடிய கல்சியம் இரு கார்பனேட்டை தோற்றுவிக்கும். அந்த கல்சியம் இரு கார்பனேட் நிறமற்றதாக மாறும், நீரில் கரையக்கூடியது. அதனால் பால் நிறம் அற்று போகும் படிச்சிருக்கோம். சரியா பிள்ளைகள்? இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நான் கேள்வியை பார்ப்போம்னு சொன்னேன். இதுல லைட்டா எழுதி இருக்கு. சரியா? அப்ப ஹைட்ரோ கார்பன்களை நாங்கள் வெப்பப்படுத்தும் போது CO2 H2O வரும். சரி, 11ஆம் ஆண்டு செல்வம். அப்போ H2O இனங்கான அந்த 11ஆம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் பரிசோதனையில என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? என்ன சேர்வை? வெள்ளை நிறமான ஒரு பதார்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல நீர் அல்லது நீராவி படும்போது நீல நிறமாக மாறும். 10ஆம் ஆண்டாக்களுக்கும் தெரியும். வெரி குட். செப்பு சல்பேட் பயன்படுத்தப்பட்டால் நீர் பட்டால் அது நீல நிறமாக மாறும். சரியா? 10ஆம் ஆண்டுல முதலாம் பாடத்துல நீரை இனம் காண்பதற்கான பரிசோதனையில பயன்படுத்தப்படும் சோதனை பொருள் என்ன? இந்த பரிசோதனை ஸ்கிரீனை பாருங்க, சொல்லுங்க பாப்போம். உயிரியல் மூலக்கூறுகளில் கூறாக நீர் அடங்கி இருப்பதை இனங்காணல். இந்த பரிசோதனை இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வரையில இலகுவான பரிசோதனை. இந்த பரிசோதனையில நீரை இனங்காண பயன்படுத்தும் சேர்வை என்ன? அதாவது சோதனை பொருள். கோபால்ட் குளோரைட் வஸ்ரா அனுப்பியிருக்கு. சரி, அப்புறம் நாங்க மீன் தாவரையில் ஏற்பட்ட சிறு துண்டுகளாக்குங்கள். நீர் வெளியேறும் வரை வெப்பமேற்றுவோம். அதை நாங்க கண்ணாடி தட்டொன்றால மூடி வைப்போம். அப்ப கண்ணாடி தட்டில திரவத்துளிகள் பட்டிருக்கும். அந்த திரவத்துளிகள் உண்மையிலேயே நீரா அல்லது வேற சேர்வைகளான்னு பார்க்கறதுக்கு கோபால்ட் குளோரைட்டு தாளை பயன்படுத்துவோம். கோபால்ட் குளோரைட்டு தாளை பயன்படுத்தினால் அந்த கோபால்ட் குளோரைட்டு நீல நிறமானது, அது இளம் சிவப்பு நிறமாக மாறும். இளம் சிவப்பு நிறமாக மாறினால் அது நீர். அப்ப நீரை இனங்காண்பதற்கு 2 சோதனை பொருள் படிச்சுட்டோம் இன்னைக்கு. ஒன்று செப்பு சல்பேட், அடுத்தது கோபால்ட் குளோரைட்டு. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். கோபால்ட் குளோரைட்டு தாளும் பயன்படுத்தலாம், செப்பு சல்பேட்டும் பயன்படுத்தலாம் நீரை இனம் காண்பதற்கு. ஏன் இந்த இடத்துல செப்பு சல்பேட் பயன்படுத்தப்பட இல்லை என்றால் எங்களுக்கு இந்த கோபால்ட் குளோரைட்டு இலகுவானது, அதை விட இலகுவாக இருக்கும். அதை நாங்கள் எடுத்து அதை போடணுமே அந்த கண்ணாடி தட்டுல. இப்ப இந்த பேப்பரை பிடிச்சிங்கன்னா இலகுவாக அவதானிக்கக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப நாங்க இந்த கேள்விக்கு போவோம். இப்ப Ly4 இதுல காட்டப்பட்டிருக்கு. என்ன சமன்பாடு வரும்? Ly4 நாங்க சமப்படுத்தி எழுதணும். Ly4 முதலாவது இடைவெளிக்கு Ly4 வரும். அதன் பிறகு என்ன வரும்? சக ஏற்கனவே O2 தந்து இருக்கு. நாங்க சமப்படுத்தினா 2O2 வரும். சரியா? 2O2. அப்புறம் அம்புக்குறிக்கு பிறகு LO2 தந்து இருக்கு. LO2 அது பிறகு சக, பிறகு H2O வரும். H2O நாங்க இத குறியீடின் அடிப்படையில் எழுதினா 2H2O வரும். சமப்படுத்தி எழுத போறோம். H2Oக்கு நாங்க பயன்படுத்தலாம் Y2O. சரியா? நீங்க சமப்படுத்தி பார்த்தீங்கன்னா சரியா வரும். சமப்படுத்தல் சமன்பாட்டின் அடிப்படையில். அப்ப Ly4 சக 2O2 அம்புக்குறி விளைவுல LO2 2Y2O. சரியா பிள்ளைகள்? இதுதான் இந்த விளைவு. இப்ப மூலகம் Y என்பது H ஐதரசன். மூலகம் எண்ணுடன் ஐதரசனுடன் எண்ணுடன் ஆக்கும். எண் என்பது என்னங்க? குளோரின்.
அப்ப என் என்பது y என்பது இந்த இடத்துல நாங்க ஐதரசன் கண்டோம். N என்பது குளோரின். அப்ப HCl இன் லூயிஸ் கட்டமைப்பு. சரியா? HCl இன் லூயிஸ் கட்டமைப்பு கேட்டிருக்கு. அப்ப நீங்க எப்படி எழுதுனீங்க? HCl. அப்ப இதுல தரப்பட்டிருக்கு பாருங்க. Cl இந்த y எழுதுவோம். y என்பது ஐதரசன். Cl அல்லது Clக்கு நாங்கள் எழுதணும் N எழுதணும். N எழுதினால் Clக்கு இறுதி ஓட்டுல 7 இலத்திரன்கள் இருக்கும். 7 இலத்திரன்கள்ல சரியா 7 இலத்திரன்கள்ல ஒரு இலத்திரன் பிணைப்புக்கு பெய்த்து, ஆகவே அதுல சுற்றி எத்தனை இலத்திரன் இருக்கும்? மிச்சம் 6 இலத்திரன் இருக்கும். மிகுதி 6 இலத்திரன்கள் இருக்கும். அப்ப Cl N என்பது Cl குளோரின்ல இறுதி ஓட்டில் 7 இலத்திரன். 7 இலத்திரன் ஒரு இலத்திரன் இந்த பிணைப்புக்கு பெய்த்து HCl என்ற பிணைப்புக்கு. அப்போ 6 இலத்திரன்கள் தனிச்சோடிகளாக காணப்படும். 3 தனிச்சோடிகளாக காணப்படும். அப்ப 3 தனிச்சோடி 6, இந்த பிணைப்புல உள்ள 2, ஆகவே என்ன சுற்றி 8 இருக்கும். சரியா பிள்ளைகள்? விளைஞ்சா? சரி, டவுட் இருக்கா? சந்தேகம் இருக்கா இதுக்கு படிச்ச விஷயங்கள்ல? சரி, சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி விடுங்க. அவ நாங்க நேரம் போகுது, அவைத்தோட நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.